Hello viewers, this video sponsored by SBO School of Business Organization. இவங்ககிட்ட பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும். இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீ இப்ப எந்த நிலையில இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை சிக்கிச்சு போயிருக்கும். உன் கனவுகள் தூரமா தோன்றும். மக்கள் உன்னை நையாண்டி செய்யலாம். ஆனா கேள், நீ உன்னுடைய கெத்தை விட்டுவிட்டா உலகம் உன்னை மறந்துவிடும். ஆனா நீ புடிச்சுக்கிட்டா உலகம் உன்னை நினைவில் வைத்துக் கொள்ளும். ஒரு சிங்கம் பசிக்கும்போது கூட அது வேட்டையை நிறுத்தாது. ஒரு வீரன் காயமடைந்தாலும் போராட்டத்தை நிறுத்த மாட்டான். அதுபோல நீயும் உன் வாழ்க்கையில் விழுந்தாலும் நிற்கணும், போராடணும், வெல்லணும். அதுதான் உன் கெத்து. கெத்தென்றால் என்ன தெரியுமா? அது வெளிப்புற அழகில்ல, அது நான் முடியும்னு சொல்லும் அந்த சத்தம். அது உன் மனசுக்குள்ளேயே இருக்கிற சக்தி. உனக்கு பணம் இல்லாமலா இருக்கு? பரவாயில்ல. உனக்கு பேக்ரவுண்ட் இல்லையா? அதுவும் பரவாயில்ல. ஆனா உனக்கு மனசு இருக்கு, உழைப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்குன்றால் நீயே உன் வாழ்க்கையின் ஹீரோ. ஒரு மரம் வளரணும்னா அது மண்ணுக்குள்ள புதைக்கப்படணும். மண் அதை மூடிவிடும், இருள் சூழும். ஆனா அந்த விதை ஒன்னும் குறை சொல்லாது. அது தன் உள்ளிருந்து வெளிச்சத்தை கண்டுபிடிக்கும். அதுதான் வாழ்க்கை. இன்று நீ இருளில் இருந்தாலும் நாளைக்கு அந்த வெளிச்சத்தை நீயே உருவாக்குவாய். வாழ்க்கை ஒரு பரீட்சை மாதிரிதான். கேள்விகள் கடினமா வரும். சில சமயம் புரியாத அளவுக்கு சிக்கலா இருக்கும். ஆனா நீ தயார் இருந்தா, நீ உன் கெத்த நினைவில வச்சிருந்தா அந்த பரீட்சையையும் வெல்லலாம். ஒரு நாள் நீ யாருக்கும் தெரியாதவன். ஆனா நாளைக்கு நீ உன் பேரால் உலகம் பேசணும்னா இன்றைக்கு உன் வியர்வையால் பூமியை நனைக்கணும். இன்றி உன் உழைப்பால் உன் விதியை எழுதணும். உன்னுடைய கெத்தை விட்டுவிட்டா உன் கனவுகள் உயிரில்லாத உடம்பு மாதிரி ஆகிடுமொழி. வெற்றி எப்போதுமே புயல் முடிஞ்ச பிறகு வராது. அது புயலுக்குள்ளே உருவாகும். அதனால நீ எந்த சிக்கலிலும் இருந்தாலும் அது உன்னை நசைக்காது, உன்னை உருவாக்கும். அதுதான் உன் கெத்து. உனக்கு எத்தனை முறை சொல்லிக்கிட்டாலும் போதாது. வாழ்க்கையில் யாரையும் மிஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஆனா உன்னையே மிஞ்சணும். அதுதான் உன் கெத்து. அதுதான் உன்னுடைய அடையாளம். ஒரு சிறுவன் பள்ளியில் எல்லாத்திலும் தோல்வியடைகிறான். அவனை காமெடி பண்றாங்க. ஆனா அவன் ஒரு நாள் மனசுக்குள்ள சொல்லுகிறான், நான் யாரையும் வெல்லணும்ன்றில்ல, நான் என்னை நிரூபிக்கணும். அந்த சிறுவன்தான் பின்னாளில் பெரிய விஞ்ஞானியாகிறான். ஏன்னா அவன் கெத்தை விட்டுவிடல. நீயும் அந்த மாதிரி ஒரு நபர்தான். உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருந்தாலும் அது உன் முடிவு அல்ல, அது உன் ஆரம்பம். உன்னுடைய கெத்தை விட்டுவிடாதே. ஏன்னா அந்த கெத்தை தான் நாளைக்கு உன்னை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு போகும். உன்னுடைய கெத்தை விட்டுவிடாதே. ஏன்றால் அதுதான் உன் பெயர், உன் பெருமை, உன் உயிர்.